அவர்கள் முடிவு எடுத்துட்டு தான் பேசுகிறாங்க. அவங்க ஒன்றும் கூடி கலந்து ஆலோசிச்சுட்டு விஜயோட கருத்துக்கெல்லாம் அவங்க காத்திருக்கல. அதெல்லாம் பிஜேபி முடிவு எடுத்துருச்சு, அதிமுக முடிவு எடுத்துருச்சு. இனி இது எப்படி வரும் போகுங்கிறது மட்டும்தான் டீலிங்கை தவிர, ஆதவர்ஜுனா அப்போ டெல்லிக்கு போகிறது, உத்தரகாண்ட் போகிறதுலாம் எதுக்கு போகிறாரு, என்னென்ன எப்படி செஞ்சுக்கலாம், எப்படி கொண்டு போய்க்கலாங்கிறதுக்கானே ஒழிய இவங்களுடைய கொள்கை எதிரியாச்சே பாஜக எப்படி கூட்டணி அழைக்கலான்னு கேட்கவா. முதல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. இதுவரை விஜய் இது குறித்து ஒரு கருத்து கூட சொல்லலை. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது குறித்து மற்றவங்க தான் பேசிக்கிறாங்க. அது என்ன வீடியோ, அது என்ன வீடியோ, நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிக்கல. இப்படி நடந்திருக்க கூடாது, இதுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் காரணமாயிட்டேன், ஏதோ ஒரு வகையில் நான் காரணமாயிட்டேன்னு கூட அந்த வார்த்தைகள் வரல. எதுவுமே இல்லாம அது ஒரு வீடியோ மாதிரி போட்டுட்டு போக்கிரி படத்துல பிரகாஷ்ராஜுக்கு வந்து பிரகாஷ்ராஜ் தனி விவாதம் பேசும். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் விஷயத்தை பத்தி பேசுறாரு, பேசுவோம். புரட்சி கவிதாசன் பேசுவோம், முடிச்சிட்டோம். அதாவது இந்த சம்பவத்துக்கு வருத்தமோ எதுவுமே அவர் தெரிவிக்கல. அதில் வந்து திருப்பி சினிமா டயலாக் மாதிரி போக்கிரியில் வந்து பிரகாஷ்ராஜுக்கு பஞ்சு டயலாக் வர மாதிரி நான் இங்கே தான் இருப்பேன் வந்து பாரு, இப்படித்தான் அவர் பேசினாரே ஒழிய அப்போ கூட நம்மளை இட்டு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சேங்கிற அந்த ஒரு பதபதைப்பு கூட அவரிடம் வந்து இல்லை. ஏன்னா இதற்கு வந்து இவங்க வந்து செயற்கை பேரிடரா, பாஜக கையில் எடுக்குதா, திமுக கையில் எடுக்குதாங்கிறதெல்லாம் ஒரு புறம் பேசலாம். அடிப்படையில் இதில் வந்து தார்மீக அடிப்படையில் முதன்மை குற்றவாளி விஜய் தான். தார்மீக அடிப்படையில் மனசாட்சின்னு ஒருத்தர் இருந்தால் இந்நேரம் கலங்கி இருக்கணும், பதறி இருக்கணும். ஆனால் எதுவுமே இல்லை. ஏன்னா இவரை பார்ப்பதற்காக மட்டும்தான் வந்த கூட்டம். அந்த கூட்டம் வந்து மொழி உணர்வுக்காண்டியோ, அகண்ட பாரதத்துக்காண்டியோ, திராவிடத்துக்காண்டியோ, தொழிற்சங்க உணர்வுக்காக கூடிய கூட்டம் இல்லை. இப்போ நான் சொன்ன எந்த வார்த்தைகளும் தெரியாத புரியாத ஒரு விசிலடிச்சா குஞ்சுகள் கூட்டம் தான். அதுகளா அங்கே கூட்டம் வந்து விஜய்ங்கிற முகத்தை பார்க்க தானே ஒழிய நம்ம டெல்லி ஆட்சியை அகற்றணும், திமுக ஆட்சியை அகற்றணும்னு சொன்னா கூட அந்த கூட்டத்தில் விஜய் தொண்டர்களையோ அல்லது ரசிகர்களையோ ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா? குறைத்து இல்லை, ரொம்ப குறைத்து மதிப்பிடுறேன். ஏன்னா விஜயோட முகத்தை பார்க்கறதுக்கு 15 மணி நேரம் காத்திருந்தவர்களுக்கு நான் இவ்வளவுதான் தர முடியும். அவர்கள் நான் மீண்டும் சொல்றேன், ஒரு பாஜக தொண்டருக்கு நான் மரியாதை தருவேன். ஏன்னா பாஜக ஒரு சாதாரண சாமானிய மக்கள் சனிக்கிழமை சாயந்தரம் கூலி வாங்கிட்டு ஒரு நடிகர், திரையில பார்த்த ஒரு நடிகர் நம்ம வீட்டு பக்கம் வராரு அப்படின்னா போய் பார்க்கணுங்கிற ஒரு தன்னியல்பு, ஒரு எழுச்சி அவர்கிட்ட ஒரு விருப்பம் இருக்காதா? அதுக்கு தகுதியான நபர் கிடையாது. வந்தா நீங்க சொன்ன அந்த கொள்கைகளோட தான் போய் வரணும். இன்னசென்ஸா இருக்கிறது கூட சமூக குற்றம் தாங்க. நான் அவர் அறியாமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது கூட ஒரு சமூக குற்றம் தான். இன்னசென்ஸா இருக்கிறத வந்து ரொம்ப நம்ம ஒரு இதாகவும் எடுத்துக்க முடியாது. படிக்காதவர், விவரம் தெரியாதுன்னு எடுத்துக்க முடியாது. அந்த கூட்டம் எல்லாம் விவரம் தெரியாத கூட்டம், எல்லாம் நம்ம தமிழ் பிள்ளைங்க, எல்லாம் நம்ம ரத்தம் நம்ம இனம் தான். இப்படி இருக்குங்களே என்ன பண்ண? வயசானவங்க 35-40 வயசு ஆள் கூட இப்படிதான் இருக்காரு, 45 வயசு ஆள் கூட. சரி, அது ஒரு தனி சப்ஜெக்ட்.